முதல் முறையா உக்ரைனுக்காக ஜெர்மனி ஒரு விஷயத்தை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும், யூரோப்பியன் பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு ஷாக்கிங்கான செய்தியும் உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவருடைய உளவுப்படையை சும்மா வேற லெவலில் தயார்படுத்தி வைக்கிறார். ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பல செக்மெண்ட்டை பிரித்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கார். இது தவிர வடகொரியாவில் முக்கியமான ஒரு மாற்றமும் திருப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? பொலிட்டிக்ஸ் அதுலேயும் குறிப்பாக உலக அரசியல் எடுத்து பார்க்கும்போது செம மெஸ்ஸாக ஓடிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானாக இருக்கட்டும், ஈரான் அமெரிக்காவாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்கும்போது IMF உட்பட பல அமைப்புகளும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க: இந்தியா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஸோ லாங் டேர்மாக இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சியில் நாமும் ஈடுபட வேண்டும் என்றால் நல்லபடியான நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 50 நிறுவனங்களில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா எஸ். ICICI Prudential Life புதுசாக ஒரு NFO அறிமுகம் செஞ்சிருக்காங்க. டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி டேட் February 28. இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா தமிழ்லயே நீங்க கால் பேக் ஆப்ஷன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் வந்து ஒரு ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தாலும் அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நாம இதில் இன்வெஸ்ட் பண்றது கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். அதாவது நம்முடைய பணம் மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலா இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. மெச்சூரிட்டி டைம்ல ₹1 கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் குறையாது. அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லபடியா இருந்துச்சுன்னா அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும். NAV ₹10. நம்ம இதில் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 500 பெஸ்ட் நிறுவனங்கள்ல 50 நிறுவனங்கள் கடைசி 10 வருடங்கள்ல எந்த அளவுக்கு சூப்பரா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அந்த நிறுவனங்களை தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த NFO இண்டெக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா அதுல 5-7 வருடங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா CAGR ரிட்டர்ன்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 31.4%, கடந்த 7 வருடங்கள்ல 23.4% இருக்கு. பேங்க் ரிட்டர்ன்ஸ் 5-6% என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருடத்திற்கு ₹2 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ₹2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5 வருஷம் லாக்கின் பீரியட் இருக்கு. ஸோ மாதம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். February 28 தான் கடைசி டேட். இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைன்னா ஸ்கிரீனில் தெரிவிக்கிற QR கோட யூஸ் பண்ணிக்கோங்க. மிலிட்டரி விக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்களேன். இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா, யூரோப்பியன் பாராளுமன்றம் இல்லாட்டி இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சார்ந்த ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகரோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தூதரக அதிகாரிகளோ இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு உக்ரைனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எதிர்ப்போம். உக்ரைனுக்கு மிலிட்ரி விக்டரி அப்படிங்கிறது கிடைக்கும் வரை நாங்கள் உக்ரைனுடன் இருப்போம். ரத்தமும் சதையுமாக உக்ரைனும் யூரோப்பியன் யூனியனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் எல்லாரையுமே நம்ப வச்சாங்க. சொல்லப்போனால் உக்ரைனை பெரிய அளவில் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனில் உங்களுடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றின ஒரு டாக்குமெண்ட்டில் மிலிட்ரி விக்டரி அப்படிங்கிற வார்த்தை தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயும் மிலிட்ரி விக்டரி யாருக்கு கிடைக்காது, உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த வார்த்தையை நாம் ஏன் பயன்படுத்தணும்? மிலிட்ரி விக்டரி இல்லாட்டி கூட பரவாயில்லை, அடுத்ததாக உக்ரைனுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத இப்போ யார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க? யூரோப்பியன் பாராளுமன்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறத ரஷ்யா கொடுக்கணும். உக்ரைனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவுமே ஏற்படாத வண்ணம் தான் பீஸ் பிளான் இருக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் உக்ரைனுக்கு சேஃப் அப்படிங்கிற வார்த்தையோடு முடிச்சிருக்காங்களே தவிர, உக்ரைனுக்கு மிலிட்ரி விக்டரியை நாங்கள் தேடி தருவோம், உக்ரைனுக்கு மிலிட்ரி விக்டரி தேவை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஸோ ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தொடங்கினதுலேருந்து இப்போ வர இந்த 3 வருடங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூரோப்பியன் யூனியன் இந்த மிலிட்ரி விக்டரி அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்காமல் அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரஷ்யாவுக்கு பெரிய வெற்றி தான். ஏன்னா இவ்வளோ நாள் ரஷ்யாவை அழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ரஷ்யாவெல்லாம் அழிக்க முடியாது, உக்ரைனுக்கு ஏதாவது பார்த்து போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடமே வந்து கெஞ்சியிருக்கிறார்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்ததா டாரஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை போட்டு இழுன்னு இழுத்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க டாரஸ் மிசைல் கண்டிப்பாக உக்ரைனுக்கு போயிடும், நாங்கள் இதோ டெலிவரி பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. ஜெர்மனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நோ சப்ளைஸ் ஆஃப் டாரஸ் மிசைல் டு உக்ரைன் அப்படிங்கிறது தான். டாரஸ் வில் நாட் ரிசால்வ் அண்ட் வில் நாட் எண்ட் திஸ் வார் அப்படின்னு சொல்கிறத டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஜெர்மனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். எந்த மிசைலாலையும் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாது.
இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு ஒன்று ரஷ்யா மனசு வைக்கணும், அப்படி இல்லைனா உக்ரைன் மனசு வைக்கணும். இவங்க 2 பேரில் யாராவது ஒரு நபர் மனசு வச்சு இன்னொரு நபருக்கு விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும் அப்படிங்கிறது நல்ல தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம்தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்கள் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும். ஆனால் புட்டின் அவர்கள் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு உக்ரைன் அவங்களுடைய நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத தடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கணும், ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய பதவியை துறக்க வேண்டும். அது இல்லாமல் இப்போ மிலிட்ரி விக்டரி அப்படிங்கிற வார்த்தை ரஷ்யாவுக்கே சொந்தமானது. ஏன்னா ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் குரூப் ஏகப்பட்ட இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க பிடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட 4 முக்கியமான ஏரியாக்களை நாங்கள் பிடித்தெடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஜெர்மனுடைய மாற்றமும் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. நாட் ஓன்லி ஜெர்மனி, ஹங்கேரி என்ன சொன்னாங்க, 20வது முறையாக நீங்கள் பொருளாதார தடையை போட போகிறீங்க. யாருக்கு எதிராக? ரஷ்யாவுக்கு எதிராக போட போகிறீங்க. அப்படி ஒரு பொருளாதார தடை போடணும்னா எனக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் வேணும். ரஷ்யாவினுடைய ஆயிலை யாருமே வாங்கக்கூடாதுரா, இந்தியா உட்பட யாருமே வாங்கக்கூடாதுன்னு தானே நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் நாங்கள் எப்படி ஆயிலை கொடுக்க முடியும்னு கேட்டால், சார் எங்கள் நாடு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லாமல் திக்கி திணறிட்டு இருக்கோம், நீங்கள் பொருளாதார தடை போட்டுக்கோங்க, எனக்கு ரஷ்யாவினுடைய ஆயிலை மட்டும் தாங்க, அப்படி தரலைன்னா நாங்கள் எங்களுடைய பவரான வீட்டோவை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஹங்கேரி சொல்கிறாங்க. ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு. அப்போ ஹங்கேரியாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒட்டுமொத்தமான முடிவையும் மாற்ற முடிகிறது அப்படின்னாலும் அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாறுகிறது அப்படிங்கிறது உலக அரசியலில் பெரும் மாற்றமாக பார்க்கப்பட்டது. ஸோ ஹங்கேரி மாறிட்டாங்க. இப்போ ஏதோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றம் மாறிவிட்டது. ஜெர்மனியும் கக்கக்கப்போ அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. டாரஸ் மிசைல்லாம் ஏன்பா கேட்குற, அதை கொடுத்துட்டா என்ன இந்த யுத்தம் முடிஞ்சிருமா, அதனால் அதெல்லாம் கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி சும்மா செவிலியே 2 விட்ட மாதிரி உக்ரைனை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ ஜெர்மனி தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹோப் கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. நிறைய இடத்துல ஜெர்மனியுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்களாக இருக்கட்டும், அதன் பிறகு இப்போ இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் குற்றக்காரர்களாக காண்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். பல இடத்துல பேசியிருக்கார், எங்களுக்கு நிறைய நாடுகள் உதவி செய்கிறோன்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க, எங்களுக்கு உதவியே செய்கிறது கிடையாது, நாங்கள் எப்படி உதவிகள் கிடைக்காம வின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஜெர்மனியை மையப்படுத்தி மட்டும்தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுவார். அப்படிப்பட்ட ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது, டாரஸ் மிசைல் கிடையாது. இப்போ டாரஸ் மிசைல் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு புதுசாக ஏதாவது கண்டுபிடிங்க, எங்ககிட்ட இல்லை அம்புட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி கை விரிச்சிட்டாங்க. அடுத்ததாக ரஷ்யோஃபோபியா அப்படிங்கிறது தான். இந்த ரஷ்யோஃபோபியா அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயாக மாறிட்டு இருக்கு. ரஷ்யாவை பிடிக்காத, ரஷ்யாவை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யர்கள், ரஷ்யாவினுடைய மொழி இப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய அளவில் பாகுபாடு இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு கூடிய நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு டஃப்பான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ ரஷ்யோஃபோபியா அப்படிங்கிறது உலகத்தில் பல இடங்களில் இருந்து வருகிறது. அதற்கு எகெயின்ஸ்டாக ரஷ்யாவினுடைய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், நாம் ஒன்றிணைந்து ரஷ்யோஃபோபியாவை விரட்டி ஓட துரத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மனுஷன் இது மட்டும்தான் சொன்னாரான்னு கேட்டால் கிடையாது. எப்படி நாம் நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறத பற்றி பேசுவோமோ, எப்படி இஸ்ரேல் அவங்களுடைய மொசாடை பற்றி பேசுவாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ரஷ்யா அவங்களுடைய எஃப்எஸ்பியை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் எசென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இந்த எஃப்எஸ்பி எந்த அளவுக்கு நமக்கு தேவை, அவங்க என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரஷ்யா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அவங்களுடைய உளவுப்படை, ரஷ்யாவினுடைய உளவுப்படை இல்லாத நாடுகளே இல்லை, எங்கே வேணாலும் ரஷ்யாவினுடைய உளவாளிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேஜிபி அப்படிங்கிற ஒரு சீரிஸ் 6லேருந்து 7 வீடியோ ஏதோ போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா. அந்த வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு அரசாங்கத்துக்குள்ளும் ஊடுருவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படிப்பட்ட எஃப்எஸ்பி 5 கேஜிபி இப்போ எஃப்எஸ்பி. அந்த எஃப்எஸ்பி என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் தராங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன த்ரெட் இருந்தால் கூட அதை முறியடிப்பதற்காக எஃப்எஸ்பி பெரிய அளவில் அவங்களுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் போட்டு நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எஃப்எஸ்பி அடுத்ததாக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பட்டியலை தயாரித்து வைத்திருக்கிறேன், இதோ அந்த பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ரஷ்யாவில் ஏகப்பட்ட இடத்துல ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ஜெலன்ஸ்கி தான் காரணம், உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வெளிப்படையாக சொன்னாலுமே அதற்குள்ளவே ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அதாவது அந்த நாட்டு மக்களை கொஞ்சாலும் பரவாயில்லை, எங்களுடைய வேட்கை அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பிற நாட்டு மக்களை கொள்வதே தீவிரவாதம் தான்.
ஒரு தீவிரமான கொள்கையை ஃபாலோ பண்ணி அதை வைத்து பல நபர்களுடைய உயிரை காவு வாங்குவது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையாக இருந்து எஃப்எஸ்பி அவங்களுடைய வேலையை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி ரஷ்யா பேஸ்டு டெரரிசம், அது ரஷ்யாவை மட்டும் பாதிக்கக்கூடிய டெரரிசமாக இருக்கக்கூடாது, குளோபல் டெரரிசம். ஐயா பாகிஸ்தான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். ஒரு போஸ்ட்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு யாராவது இது போட்டு அனுப்புங்கயா? அந்த அளவுக்கு டெரரிசத்துக்கு எதிராக எஃப்எஸ்பி அவங்களுடைய வேலையை பணியை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் புட்டின் அவர்கள். ஆன் ஆக்ஷன் ஆஃப் ஒப்பனன்ஸ் அப்படிங்கிறது தான். எதிர் நாட்டை சார்ந்தவர்கள் நமக்கு எதிராக என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அணு ஆயுதம் ஒரு எண்டு கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ரஷ்யாவை முடித்து வைப்பதற்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சாலும் சரி, அடுத்த செகண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்முடைய டெஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறார். எந்தெந்த நாட்டிடம் அணு ஆயுதம் எப்படி இருக்குது, அந்த அணு ஆயுதத்தை பற்றி அந்த நாடுகள் எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அதை வச்சு எந்த மாதிரியான அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு நாட்டினுடைய மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செய்தி ரஷ்யாவினுடைய மூளைகளுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ புட்டின் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக ரஷ்யன் டெவலப்மெண்ட்ஸுக்காக நம்ம நாட்டு உள்நாட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கணும். ஆனால் அதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை தாண்டி நம்ம டெவலப்மெண்ட்ஸுக்காக எஃப்எஸ்பி உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்டர் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், கவுண்டர் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஃபைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷனாக இருக்கட்டும், சைபர் அட்டாக்காக இருக்கட்டும், எலெக்ஷன்ஸுக்காக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்களிலுமே எஃப்எஸ்பி அப்படிங்கிறது எப்படி பணி செய்ய வேண்டும், எந்த மாதிரியான த்ரெட்டை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் சொல்கிறார் அப்படின்னா அவருடைய செயல்பாட்டை நம்ம பார்க்க வேண்டும். இதை சொன்னது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோ இல்லாட்டி ஒரு NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோ கிடையாது. இதை சொன்னது ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட். அவர் முன்னாள் உளவாளியாக இருந்தாலும் இந்நாள் அவருடைய அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவியை வைத்து அவர் நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத சும்மா செதுக்கி வச்சிருக்காரு மனுஷன். இப்படி இவங்கெல்லாம் செதுக்கிட்டு இருக்கும்போது வடகொரியா அவங்களுக்கான ஒரு வரலாறை செதுக்குகிறது. அதுதான் கிம் ஜாங் உன். கிம் ஜாங் உன் அப்படின்னு சொல்லும்போதே என்ன, வடகொரியாவினுடைய அதிபர் அம்பிட்டு தானே. ஆனால் இங்கே 2 பெயர்களை நான் சொல்ல போகிறேன். ஒன்று கிம் ஜாங் உன் அவர்களுடைய சிஸ்டர் கிம் யோ ஜாங் அப்படிங்கிறவங்க தான் இந்த கிம் யோ ஜாங்குக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்க தான் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இனிமேல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி ஒருமனதாக தீர்மானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளோ நாள் டெப்யூட்டி டைரக்டராக இருந்தவங்க இனிமேல் அவங்க தான் டைரக்டர் அப்படிங்கிறத ஒஃபிஷியலாக அறிவித்து விட்டார்கள். வடகொரியாவில் கிம் அவர்களை விட கிம் யோ அவர்கள் அவங்களுடைய சிஸ்டர் ரொம்ப பெரிய அளவில் துணிவுடன் சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இனிமேல் நடக்க போகுது. நான் டைரக்டராக மாறினா இங்கே இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் வரும், வடகொரியா வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக மாறும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே கிம் யோ அவர்கள் எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. கிம் ஜாங் உன் அவர்களும் அடுத்ததாக அவருடைய 15 வருஷ அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் பார்ட்டியினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக மீண்டும் கிம் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஃபுல் ஸ்கேல் ப்ரோக்ரஸ் ஃபேஸ் அடுத்த 5 வருஷம் அவங்களுடைய ஃபுல் ஸ்கேல் ப்ரோக்ரஸ் ஃபேஸாக தான் இருக்க போகுது. மிகப்பெரிய வளர்ச்சியை வடகொரியா அடைய வேண்டும் அப்படிங்கிற மாற்றத்தை நோக்கி வடகொரியா அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி அந்த என்டையர் பார்ட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ கிம் அவர்கள் தான் அடுத்த அதிபர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிம் அவர்களுடைய சிஸ்டர் அதிபருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் டைரக்டராக மாறி இருக்காங்க. இது இல்லாமல் அதிபருடைய மகள் அவங்கள தான் அடிக்கடி இப்போ மீடியா காண்பித்து வருகிறது. அதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான சித்து விளையாட்டுக்களை வடகொரியா ஆடப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. இதே மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் ரொம்ப நாள் போடவே இல்லை, கண்டினியூ பண்ணுறேன். நான் முதலே சொன்ன மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கான கடைசி டேட் February 28. இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.